பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி சிவமயம் திருச்சிற்றம்பலம். சுத்த சன்மார்க்கத்தின் முதற் சாதனமாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதற் பிரிவு. ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மா லாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும். அந்த ஆன்மா லாபம் எது என்று அறிய வேண்டேன். எல்லா அண்டங்களையும், எல்லா புவனங்களையும், எல்லா பொருள்களையும், எல்லா ஜீவர்களையும், எல்லா ஒழுக்கங்களையும், எல்லா பயன்களையும் நமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் தோன்றி விளக்க செய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைப்படாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபம் என்று உண்மையை அறிய வேண்டும். இயற்கை இன்பத்தை பெற்று தடைப்படாமல் வாழ்கின்ற அந்த பெரிய வாழ்வை எதனால் அடையக்கூடும் என்று அறிய வேண்டேன். கடவுளின் இயற்கை விளக்கமாக அருளை கொண்டே அடையக்கூடும் என்று அறிய வேண்டும். கடவுளின் இயற்கை விளக்கமாக அருளை எதனால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டும். ஜீவ காருண்ய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடும் அல்லது வேறு எந்த வழியாலும் சிறிதும் பெறக்கூடாதென்று உறுதியாக அறிதல் வேண்டும். கடவுள் அருளை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் பெறக்கூடும் அல்லது வேறெந்த வழியாலும் பெறக்கூடாது என்பது எப்படி எண்ணில்? அருள் என்பது கடவுள் தயவு, கடவுள் இயற்கை விளக்கம். ஜீவ காருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு, ஜீவர்கள் ஆன்மா இயற்கை விளக்கம். இதனால் தயவை கொண்டு தயவை பெறுதலும், விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடும். வேறு ஒன்றினால் பெறக்கூடாமை அனுபவமாகலின் ஜீவ காருண்யத்தை கொண்டு அருளை பெறுதல் கூடும். வேறு ஒன்றினாலும் பெறக்கூடாமை நிச்சயம். இதற்கு வேறு பிரமாணம் வேண்டாம் என்று அறிய வேண்டும். அருளை பெறுவதற்கு ஜீவ காருண்யமே வழியாதலால் ஞான வழி என்பதும் சன்மார்க்கம் என்பதும் ஜீவ காருண்ய ஒழுக்கம் என்றும், அஞ்ஞான வழி என்பது துன்மார்க்கம் என்பதும் ஜீவ காருண்ய ஒழுக்கம் இல்லாமை என்றும் அறியப்படும். ஜீவ காருண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும். அதனால் உபகார சக்தி விளங்கும். அந்த உபகார சக்தினால் எல்லா நன்மைகளும் தோன்றும். ஜீவகாருண்யம் என்பது ஜீவகாருண்யம் ஒன்றே என்றும், பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாமை ஒன்றே என்றும் அறியப்படும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும், இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தி அடைந்த சாத்தியர்களை ஜீவன் முக்தர் என்றும், அவர்களை கடவுள் அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும். ஆனால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பதென்ன எனில், ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தல் என்றறிய வேண்டும். ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் எப்போது உண்டாகும்? ஜீவர்கள் பசி, தாகம், பீனி, இச்சை, எளிமை, பயம், கொலை இவைகளால் துக்கத்தை அனுபவிக்க கண்ட போதாயினும், கேட்ட போதாயினும், இவ்வாறு உண்டாகும் என்று அறிந்த போதாயினும் ஆன்ம உருக்கம் உண்டாகும் என்று அறிய வேண்டும். திருச்சிற்றம்பலம் தொடரும்.